எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பவுண்டோட நேம் பார்க்கலாம். இந்த காம்பவுண்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம வந்து பிசி போர்டில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயோடு. இந்த டயோடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிக் சைஸில் வந்து மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அதுன்னு தாங்கும். டயோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இதுன்னு இருக்குது. ஸோ இந்த டயோடு பொலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒயிட் கலரில் உங்களுக்கு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோடு மாதிரி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயோடுடைய கேத்தோட சைடு. அதுக்கு ஆப்போசிட்டான சைடு வந்து டயோடுடைய ஆனோட சைடு. ஆனோட சைடில் தான் நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். கேத்தோட சைடு தான் நம்ம வந்து நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த டயோடோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஒன் டைரெக்ஷனில் ஃப்ளோ பண்ண வைக்க தான் அந்த டயோடைய ஒர்க் அதுன்னு. ஸோ அடுத்த கம்பவுண்டாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெப்பாசிட்டரும் டயோடு வந்து பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட்டு. வோல்டேஜ் ரெகுலேட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் இருக்கும். டிரான்சிஸ்டர் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்ட் நம்பர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதிகமாக ஹீட் ஆகிறதுனால பேக் சைடில் ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, அடுத்து வந்து அவுட்புட்டு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. டோட்டலாக நமக்கு 3 பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்ஃபெட்டோடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி போர்டில் சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மாஸ்ஃபெட்டோடைய ஒர்க் வந்துன்னு. இந்த காம்பவுண்டோடைய நேமில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி போர்டில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த பிசி போர்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தா